ஹாய், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு டெஸ்டிமனி வீடியோ. என்னோட முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து 3வது குழந்தை எனக்கு வந்து ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் வித் மை 3rd child. அண்ட் ஆண்டவர் வந்து மே மாதம் 30ஆம் தேதி நல்ல சுகப்பிரசவத்தில் நார்மல் டெலிவரியில் அழகாக மேத்யூ வந்து டெலிவர் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஸோ அதற்கான அந்த டெஸ்டிமனி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா இவ்வளோ நாள் எனக்கு அந்த ப்ரெக்னென்சியில் இருந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் இந்த 3rd ப்ரெக்னென்சி, இந்த 3rd சைல்டில் எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி மேபி எனக்கு தெரியாது, நிறையா வேறு பிலீவர்ஸ் கூட இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அதனால் ஹோப்ஃபுல்லி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ 3வது குழந்தை எனக்கு ஆல்ரெடி முதல்ல வந்து ஒரு பொண்ணு ஜோயானா, 2வது நோவா, இது 3வது குழந்தை வந்து மேத்யூ. மேத்யூ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக தான் போச்சு. பெரிய காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் 2 ப்ரெக்னென்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் போக 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 எப்படின்னா அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள பயங்கரமாக ஃபிசிக்கலி நான் ஓகேயா இருந்தாலும், அதாவது என்னோட உடம்புல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும், எனக்கு வந்து மனசில் வந்து ஏகப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிற மாதிரி இருந்தது. என்னை பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியல. எல்லாருமே பார்க்கும்போது ஓகே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, அதுவும் 3வது குழந்தைன்னு உடனே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக தான் நிறைய பேர் கேட்டாங்க. என்னது 3வது பேபியா, 3rd பேபியா தான் நிறைய பேர் கேட்டாங்க. நீ ஸ்ட்ராங்காக இருக்க, நீ வந்து வேலைக்கும் போயிட்டு நீ குழந்தையும் பார்த்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்க, அப்படி இப்படின்னு வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன போராட்டம் இருந்துச்சுன்னு எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். நிறைய மனக்குழப்பங்களும், நிறைய பயமும், நிறைய ஆங்ஸைட்டியும் எனக்கு இருந்துச்சு. இது வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு பயம் இல்லை. ஆனால் இது 3வது குழந்தைக்கு எனக்குள்ள பயம்னா அந்த லேபரை பற்றி, அந்த டெலிவரி பற்றி, அதை நினச்சி அந்த நாளை குறித்த ஒரு பயம் வந்து எனக்கு பயங்கரமாக இருந்தது. அது ஆண்டவருக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா சும்மா பார்க்குறவங்க, என்கிட்ட சும்மா பேசுகிறவங்களுக்குலாம் அது வந்து ஐடியாவே இருக்காது. எல்லாருமே நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே நிறையா நைட் எப்படின்னா தூங்க முடியாமல் திடீர்னு எந்திரிச்சு இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு, எனக்கு என்ன மாதிரி பயம் வந்து சத்துரு கொண்டு வந்தான்னா, நான் சாக போகிறேன், நான் டெலிவரி டைம்லேயே நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அப்போது ஒரு பக்கம் ஆண்டவர் இவ்வளோ தெரியும், இவ்வளோ நம்புகிறேன், இவ்வளோ விசுவாசிக்கிறேன். ஆனால் சத்துரு கொண்டு வர பயம்ன்றது இருக்குல்ல, அது வந்து ரியல் ஃபேக்டர். அது நிஜமாவே அந்த பயம்ன்றது இருக்கிற ஒரு விஷயம். பட் ஆண்டவர் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண வச்சாருன்னா, அவரோட வசனத்தின் மூலமாக தான். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் வந்து நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் அப்படிங்கிற வசனம். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்து என்னை ஞாபகப்படுத்தி, எனக்கு ஒரு டைம் பயம் வரும்போதும் நான் இதை சொல்லி தான் இந்த பயத்தை நான் வந்து ஓவர் கம் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசி அந்த நாள் ஏன்னா இந்த நாளை குறித்து எனக்கு பயமாக இருக்குது, எசப்பா இந்த லேபரை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் பயப்படுற இந்த நாளில் நான் உங்களை தான் நம்ப போகிறேன். நான் வந்து உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறீங்க. அந்த நாளுக்கு தேவையான எனக்கு ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் தான் எனக்கு தரப்போகிறீங்க, தைரியத்தையும் நீங்கள் தான் எனக்கு தரப்போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட ப்ரேயராக இருந்துச்சு. ஸோ சத்துரு கொண்டு வர பயம் எப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் ஸ்டடியில் நான் கேட்ட ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனி ஃபியர் அதர் தேன் த ஃபியர் ஃபார் காட் இஸ் ஃப்ரம் த டெவில். ஃபியர் ஃபார் காட் இருக்குல்ல, அதுதான் நமக்கு தேவையுள்ள பயம். கடவுளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும்தான் நமக்கு தேவையான பயம். அது இல்லாமல் வேற எந்த பயமுமே நமக்கு தேவையான பயம் இல்லை. அதனால சத்துரு என்ன பண்ணுவான்னா, இந்த ஒரு பயத்தை மட்டும் நமக்கு கொடுக்க மாட்டான். ஃபியர் ஃபார் காட் வந்து நமக்கு ஆவியானவர் கொடுப்பாரு. சத்துரு வந்து இந்த ஒரு பயத்தை தவிர மற்ற எல்லா பயத்தையும் நமக்கு கொண்டு வருவான். ஃபியூச்சரை பற்றின பயம், குடும்பத்தை பற்றின பயம், என் சொந்த ஹெல்த்தை பற்றின பயம், எனக்கு இதாயிருமோ, எனக்கு அதாயிருமோ, இல்லை என் குடும்பத்துக்கு இப்படி நடந்துருமோ, என் குடும்பத்துக்கு அப்படி நடந்துருமோன்ற இந்த பயம் எல்லாமே சத்துரு கொண்டு வர்றதான். ஒரு நாளும் ஆண்டவர் வந்து விருப்பப்பட மாட்டார். அதுவும் என்னோட உள் மனசுக்கு எனக்கு தெரியுது. எனக்கு நான் இப்படி பயந்து இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஆண்டவரோட சித்தமாக இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் ஒரு வசனத்தில் நீ பயப்படாதுன்னு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ நீ பயப்படாதுன்றது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு கட்டளை. நீ என் பிள்ளையா இருக்கனா நீ பயப்படாத, நான் உனக்கு இது கட்டளையாக சொல்கிறேன், நீ பயப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி வசனத்தை வச்சு ஆண்டவர் எப்பவும் போல், இதான் என்னோட லைஃப்பில் வந்து இப்போ வரைக்குமே ஆண்டவர் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாமே வசனத்தின் மூலமாக தான், எல்லாமே அவரோட வார்த்தையின் மூலமாக தான். ஸோ எனக்கு ஆறுதல் கிடைச்சாலும், எனக்கு ஒரு அன்பு கிடைச்சாலும், எனக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ், ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சாலும் அது வந்து அவரோட வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக தான் எனக்கு ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில், இந்த டெலிவரிக்கான அந்த பயம், அதுவும் என்ன மாதிரி பயம்னா நான் செத்து போயிடுவேன்ற பயம். அது உங்களால் நம்ப முடியுதான்னு எனக்கு தெரியல. லிட்ரலாக எனக்கு அந்த பயம்,
டெலிவரி அன்னைக்கு லேபர் டைமில் நான் செத்து போயிடுவேனோ அப்படின்ற அந்த ஒரு பயம். நான் திடீர்னு பார்க்குறேன், யூடியூப் ஓப்பன் பண்ணால் நியூஸ் ஏதாவது பார்த்தா உடனே டெலிவரியில் தாயும் சேயும் பலி, இல்லைன்னா தாய் பலி, இப்படியே நியூஸ் வருது. அதுக்கப்புறம் இப்படி பல வழியிலேருந்து எனக்கு வந்து இந்த பயம் வந்துகிட்டே இருக்குது. இது எனக்குள்ளே வந்து பயத்தை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் வீட்டில் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக போகும்போது வீட்டிலேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்புறோம். என் பிள்ளைங்க 2 பேரும் பயங்கரமாக அழுறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் எதுக்கு போகிறேன், எங்கே போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன், டெலிவரி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு விவரம் இல்லை. மூத்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவளும் கூடவே வரணும்னு அழுறா. 2 பேரும் என்னை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அழுறாங்க. எனக்கு அந்த டைம்லையும் எனக்கு இதே ஒரு எண்ணம், ஒருவேளை நான் டெலிவரிக்கு போயிட்டு திருப்பி வரமாட்டேனோ, இதே வீட்டுக்கு நான் திருப்பி உயிரோட வரமாட்டேனோ, என் பிள்ளைங்களை இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேனோ, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல், ஆர் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல், ஸோ கிரேஷியஸ் டு அஸ். அவர் மாதிரி நம்மளை பார்த்துக்கிற, நம்ம மேலே இறக்கம் வச்சு, நமக்காக பரிதவிச்சு, நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறதுக்கு வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா டெலிவரிக்கு வீட்டில் இருந்து நான் போகிறேன், எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்ஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சு தான் நான் போகிறேன். அங்கே போய் அவங்க என்னை அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நார்மல் டெலிவரி, எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, பிள்ளைக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. எல்லாமே ரொம்ப நார்மலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக ஆண்டவர் செஞ்சு கொடுத்தாரு. நான் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலை. நான் பயந்த மாதிரி, நான் வந்து டென்ஷன் ஆன மாதிரி எதுவுமே நடக்கலை. எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ சீக்கிரமாக 3 to 4 ஹவர்ஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நார்மல் டெலிவரியும் ஆயிடுச்சு. நானும் பிள்ளையும் நெக்ஸ்ட் டே நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். டிஸ்சார்ஜ் ஆகி நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். பிள்ளை என்ஐசியூக்கு போகிறதா இல்லை எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், எத்தனையோ பிள்ளைங்க என்ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிறாங்க. எத்தனையோ அம்மாங்களுக்கு வந்து அங்கேயே திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகாமல் அவங்களுக்கு அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு அவங்கள அங்கேயே அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி எவ்வளவோ விஷயம் என்னை சுற்றி நடந்தோம். ஆண்டவர் வந்து என்னையும் மேத்யூவையும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வீட்டுக்கு மறுநாளே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து இப்போ வரைக்கும் May 30 டெலிவரி ஆச்சு. இப்போ வரைக்கும் கடவுள் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வராரு. ஸோ இதை தான் நான் டெஸ்டிமனியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால ஆபத்து இருக்கும்போது, பயம் இருக்கும்போது, ஆங்ஸைட்டி இருக்கும்போது நமக்கு வேற ஒன்றுமே வேண்டாம். நமக்கு ஆண்டவரோட வார்த்தை மட்டும் போதும். அந்த வார்த்தையுமே நம்ம வந்து சும்மா பைபிளில் ரீட் பண்ணிட்டு அதை அப்படியே கடந்து போகாமல் அந்த வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணிக்கிட்டே, நம்ம அதை சொல்லிக்கிட்டே, எப்போல்லாம் சத்துரு வந்து இந்த பயத்தை கொண்டு வரானா, இதுதான் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். ப்ராக்டிக்கலாக நமக்கு அந்த பைபிள் வர்ஸ் நமக்குள்ள கிரியை செய்கிறது எப்படின்னா அது இப்படி தான். அதை நான் நல்லா உணர்ந்துக்கிட்டேன். சும்மா அந்த வசனத்தை நமக்கு என்னைக்கோ படித்த வசனம், என்னைக்கோ தெரிஞ்ச வசனம் அப்படியே விட்டுறாம, இல்லை இந்த வசனம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சி விட்டுறாம, அந்த வசனத்தையே நம்ம மெடிடேட் பண்ணி நம்மளோட பிரெயினை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்மளோட இருதயத்தை நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்படி ஒரு வசனத்தை காமிப்பார், ஒரு வசனத்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தையவே பிடிச்சி அதையே நம்ம மெடிடேட் பண்ணி, எப்போல்லாம் இந்த கெட்ட எண்ணம் வருதோ, எப்போல்லாம் இந்த பயம் வருதோ, எப்போல்லாம் ஆங்ஸைட்டி வருதோ, அப்போல்லாம் இந்த வார்த்தையை மட்டும் நம்ம பிடிச்சு நம்ம சொல்லி அது அப்படிதான் நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும். இது ஒரே நாளில் சும்மா ஒரே செகண்ட்ல அது வந்துட்டு போற மாதிரி இல்லை. ஸோ ஆண்டவரோட வார்த்தை தான் அகேன், அதுதான் என்னோட டெஸ்டிமனி. நான் அதான் அதுவும் ப்ரே பண்ணேன். ஆண்டவரோட வார்த்தை நம்ம வந்து நின்றவே கூடாது நம்ம லைஃப்பில். அவரோட வார்த்தை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். எல்லா சுச்சுவேஷன், நம்ம நல்லா இருக்கோமோ நல்லா இல்லையோ, கஷ்டப்படுறோமோ சந்தோஷமாக இருக்கோமோ, எல்லா மொமெண்ட்லேயும் நமக்கு அவரோட வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் நமக்கு ஸ்டாப்பே ஆயிடக்கூடாது. ஏன்னா அதில் தான் நமக்கு பலன் இருக்குது, அதில் தான் நமக்கு வந்து தைரியம் இருக்குது, அதில் தான் நமக்கு ஆறுதல் இருக்குது. எல்லாமே நமக்கு அவரோட வார்த்தையில் இருக்குது. So I hope you find my testimony useful. Thank you for watching and God bless you.